இன்னைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக தக்காளி ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. புளி கொஞ்சமாக ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். புளி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 தக்காளி பழத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சிடணும். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன், தனியா ஒரு 1.25 இல்லை 2 டீஸ்பூன், பெருங்காயம் எடுத்துக்கிறணும். பூண்டு ஒரு 6-7 பல்லு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கிறணும். மிளகு, சீரகம், தனியா, பெருங்காயம் இதை இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கிறணும். இது நல்லா கொஞ்சம் பவுடர் ஆனதுக்கு அப்புறமா இடிச்சு பவுடர் ஆனதுக்கு பிறகு பூண்டை அதோட சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சுட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறணும். தக்காளி பிசைஞ்சு வச்சதுல கொஞ்சம் சால்ட், கல் உப்போ தூள் உப்பு எது வேணாலும் போட்டு ஆட் பண்ணி சேர்த்துக்கிடணும். கொஞ்சம் புளி தண்ணி தேவையான அளவு அதோட சேர்த்துக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலையை இதோட சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இது கூட நம்ம இடிச்சு வச்ச மிளகு, சீரகம் கலவையை போட்டு மிக்ஸ் செஞ்சுக்கணும், சேர்த்துக்கிடணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, பெருங்காயம் எடுத்து தாளிச்சு எடுத்துக்கிடணும். நல்லா பொரிஞ்சு வரும்போது அதை எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி ரச கலவையில் ஊற்றிடணும். இந்த அளவுக்கு கொதி வரும்போது நம்ம இறக்கி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு எடுத்து வச்சோன்னா தக்காளி ரசம் ரெடிங்க.